பண்றதெல்லாம் கீழ்த்தரமான செயலு. ஆனா பேச்சு மட்டும் 8 முழத்துக்கு நீட்டிட வேண்டியதுதான். ச்சே, யாரையுமே நம்ப முடியாதங்க. எப்பா எடுத்து காட்டுதான்ப்பா. இங்க பாரு கீதா, நாங்க எங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். போனவெல்லாம் வழி மறைச்சு நீ தான் தேவையில்லாம ஏதாவது இல்லாம பேசிட்டு இருக்கா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்னன்னு கத்து. புரியுதா? நாங்க ஏன் எதுன்னு தெரியாம நின்று திட்டு வாங்கிட்டு இருக்கணும்? எதுக்கு எங்க பார்த்து திட்டிட்டு இருக்கா? எப்பவும் அமைதியா போவோம் இல்லையாக்கா? அந்த நக்கலே தான் அவளுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி தொலை, அதுக்கப்புறம் ஆடந்த ஆடு. ஏன் உங்களுக்கு அந்த மட்டும் காசு இல்லாமலா போச்சு? இங்க இருந்து சென்னை போறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, அங்க இருந்து பிளைன்ல வர்றதுக்கு காசு இருக்கு. ஏன் வீட்டுக்கு தேவையானதோ இல்லைன்னா ஒரு செடி கிட்டி ஏதோ வாங்கி வைக்கிறதுக்குன்னு உங்களுக்கு அந்த மட்டும் இல்லாமலா போச்சு? செடியா பாரு, எங்களுக்கு என்ன வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் கீதா. நீ தேவையில்லாம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காத. முதல்ல என்னன்னு சொல்லு. ராணி அக்கா என்ன லட்சுமி, நீ என்ன அக்கா நீங்க அமைதியா போங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி சுரண்டிட்டு இருக்கா? என்ன யாதுனே தெரியாம நம்ம ஏன் திட்டு வாங்கணும்? அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க. செடின்னு ஒரு வார்த்தையை விட்டா. செடியா? என்ன செடி? அது அந்த பழச்செடியா இருக்குமோ? கண்டுபிடிச்சிட்டாலோ தெரியலையே. ஐயோ, என்ன அங்க குசு குசுன்னு பேசுறிய? என்னது நீ? எப்பா என்ன கீதா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் வந்து கத்திட்டு. என்னக்கா என்னாச்சு? மொத்தமா கூட்டு சேர்ந்து வந்துட்டலானே. ஆனா உங்களோட வெக்கமாவே இல்லையா? ஒரு செடி வேணும் வாங்கி வைக்க வேண்டியதானே. இது என்னன்னா திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு போறது. எங்க இவ கேசு கீசு கொடுத்துருவாளோன்னு மெதுவா எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறது, அப்படிதானே? ஐயோ கீதா, நீ அதையா கேக்கியா? உண்மையே சொல்லேன் கீதா, அந்த செடி ஒன் செவுரு இருந்துல அதுல இருந்து கீழே விழுந்து கிடந்து. சரி உனக்கு வேண்டான்னு நினைச்சிட்டு தான் எடுத்துட்டு வந்ததே தவிர அதை நான் வீட்டுல வச்சு வளர்க்கணும் அப்படிலாம் எடுத்துட்டு வரல. மாட்டினோன்னா வாய்ஸே மாறிட்டு இல்லையா? எப்பா சரியான நடிப்பு தான்ப்பா. அப்படியே எங்களுக்கு செடியெல்லாம் வாங்கி நடனாலும் போயும் உன் வீட்டுல இருந்தாலும் நாங்க எடுக்க மாட்டோம். எங்களுக்கு எங்க இருந்து தோணுதோ அங்க இருந்து எடுப்போம். அப்ப கூட வாங்க மாட்டாங்க, எடுக்கத்தான் செய்வாங்களாம். ஆனா இந்ததான் பொழப்பு பழக்கிறதுக்கு. இங்க பாரு கீதா, உனக்கு தான் பேச தெரியும் ரொம்ப நீட்டிட்டு இருக்காத வாய. எங்களுக்கும் பேச தெரியும். உன் செடியோ உன் வீட்டுல கோழியோ முட்டையோ என்ன காணாம போனாலும் நீ என்ன எங்ககிட்டே வந்துட்டு இருக்கா? எது நாங்க தான் எடுப்போமா எப்படி? வேற யாருன்னு இந்த ஊர்ல உங்களை மாதிரி திருட்டு தொழில் செய்ய? இந்த 5 பேரும் 5 கூட்டமங்களை தான் திருட்டு தொழில் செய்யிட்டு இருக்கிறீங்க. இங்க பாரு கீதா, திருட்டு தொழில்னு தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசாத பாத்துக்க. திருடனதான் சொல்ல முடியும், திருடனவங்கள திருடிங்கன்னு தான் சொல்ல முடியும். அதை தள்ளி உங்களுக்காக எல்லாம் வார்த்தைகளை மாத்திட்டு இருக்க முடியாதுன்னு. எப்பா திருடிட்டு என்ன ஒரு எகத்தாலும். ஆமா, அப்படியே இவ வீட்டுக்கு வந்து திருடிட்டாலும் ஏன்னா போவியான உன்னை பத்தி ஊருக்கே தெரியும். ஒன்னும் கிடைக்கலன்னா எதையாவது விஷயங்களை கொண்டு வந்து அடுத்த எழுத சண்டைக்கு வர்றது. இவளுக்கு வீட்டு செடி எடுத்தவளம் போப்புறோம். நீங்களாம் வாங்க. அதான் எடுத்ததோ கொண்டு வச்சாச்சு இல்லையா, அப்புறம் என்ன? நீ கொண்டு வச்சதோ எடுத்ததோ எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் வீட்டுல இருந்து செடி எடுத்துட்டு நான் இல்லாத நேரம் கொண்டு வச்சதும் இல்லாம அது முன்னாடி நின்று செல்ஃபி வேற. செல்ஃபி ஏக்கா, போட்டோ எடுத்ததெல்லாம் இவளுக்கு எப்படிக்கா தெரியும்? கரெக்டா சொல்லியா? அதுதான் தெரியல சின்ன பொண்ணு. நம்ம போட்டோ எடுத்ததை யாரும் பாத்துட்டாவ்ளோ? இருங்கக்கா. சரி விடு கீதா, அதான் எடுத்ததை கொண்டு வச்சாச்சுல, விடு. இதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டே இருக்காத. ஏக்கா, நீங்க போட்டோ எடுத்தத அவளுக்கு எப்படிக்கா தெரியும்? கரெக்டா போட்டோன்னு சொல்லி அழுவ. ஒருவேளை அவ என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் சின்ன பொண்ணு. புரியலக்கா. அங்க என்னன்னு உங்களோட பேச்சு எதனால என்கிட்ட கேளுங்க. எம்மா எவ்வளவு பெரிய நடிப்பு கரையெல்லாம் இருக்கல. இங்க பாரு கீதா, உனக்கு என்ன பழி வாங்கினதுக்காக தேவையில்லாம எல்லாருமே பழி போட்டுட்டு இருக்காத. உன் வீட்டு செடியெல்லாம் எங்களுக்கு எடுக்கிறதுலாம் அவசியம் கிடையாதுண்ணே. பெய்யும் இவ வீட்டுல போய் வெளியாவ போவியா? அப்புறம் வந்துட்டா நல்லவா. நீங்க இப்படி எல்லாம் உருட்டுவீன்னு எனக்கு தெரியும்ல, அதுதான் வீடியோவை சேவ் பண்ணியே வச்சிருக்கேன். வீடியோவா? என்ன வீடியோ? பாரு, நல்லா பாரு. அட 4 முடி காட்டினா நல்லா பார்த்துட்டே இருப்பே போல இருக்கு. எல்லாரும் உங்க மொபைல்லே பாருங்க. அதான் யூடியூப்ல எடுத்து அப்லோட் பண்ணிருக்கு இல்லையா? 4 முடி. அப்ப எதிரியே நீதானா? கிளாரிட்டிலாம் நல்லா இருக்குல்ல சின்ன பொண்ணு. வீடியோ எடுத்து போட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் 2200 தான் பேருந்து. இப்ப பாரு 15K தாண்டி போகுது வியூஸ். சூப்பர் சின்ன பொண்ணு. என்ன வசந்தி, என்னது இதெல்லாம்? ஏக்கா ஏன் கோவப்படுறிய? நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆயிருக்க நினைச்சு பெருமைப்படுங்க. அட புத்தி கெட்டவளே, எதை வீடியோ எடுத்து போடணும் ஒரு அறிவு இல்ல. உடனே அவங்கள்ட்ட போய் போவாதீங்கன்னா வந்துட்டாளுவ திருட்டு கூட்டங்க. இனி வாயை மூடிக்கிட்டு போவி. அப்புறம்
இருக்கிற பிரச்சனை தானதுன்னு இவ வேற. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா என்ன? இப்ப என்னடா ஆளாளாக்கல என்கிட்ட வந்துட்டு இருக்கிறிய? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? வீடியோ எடுத்து போட வருது அப்பா. கூமுட்ட வீடியோவை எடுத்து தப்பு இல்ல, அதை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணா எல்லாரும் பாப்பாவளா இல்லையா? ரகசியமா கொண்டு வச்சதை இப்ப ஊர் முழுக்க பாக்க மாதிரி பண்ணிட்டீங்களே. எல்லாரும் பார்த்தா தானே வியூஸ் போகும். வசந்தி ஆனா மன்னிச்சிருக்கீடா, தெரியாம வந்து தொட்டுட்டேம்மா. அதான் தொட்ட பாவத்துக்கு கொண்டு வச்சிட்டோம். இதோட இந்த பிரச்சனைய விட்டுரு. அது எப்படி விட முடியும்? நீங்க பிரச்சனை பண்ணாதன்னு சொன்னா நான் விலகனா, நீ பண்ணுன்னு சொன்னா கூட பிரச்சனை பண்ணனா யாருகிட்ட? என்ன நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் முடியவே செய்யாது. இந்த பிரச்சனை எங்க ஒரு இழுத்து காட்டின்னு பாருங்க. ஏதோ தெரியாதனமா நடந்துட்டு இருக்கீதா, அதை விட்டுதெல்லாம் உங்களுக்கு வீட்டுல வந்து இருக்கு. இது என்ன எல்லாரும் என்கிட்ட கோபப்படி அழுவ? நான் என் போன்ல வீடியோ எடுத்து நான் என் போன்ல இருந்து அப்லோட் பண்ணேன். இதுல உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை? சி, இருந்தாலும் இங்க இருக்க வேண்டாம். எல்லாருக்கும் கோபமும் நம்ம மேலதான் இருக்கு. கொஞ்சம் எஸ்கேப்பாவே நிக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். இப்ப என்ன கீதா, நீ என்னதான் சொல்ல வரா? இன்னைக்கு செடி எடுத்தது நீங்க கையோட களவுமா மாட்டினிய. எத்தனை நாள் என் வீட்டுல இருந்து தோட்டத்துல இருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பிய? ஐயோ கீதா, நாங்க எங்க இருந்தோம் எடுக்கலம்மா. தெரியாதனமா எடுத்துட்டோம்னு சொல்லியோம் இல்லையா? அதான் விட்டுரு. அதெல்லாம் விட முடியாது. விட முடியாதுன்னா கெட்டி பிடிச்சுக்கிட்டே இரு. எக்க நீங்களாம் வரீங்களா? நம்ம மேல இல்லையா உமா தப்பு? எக்க அவகிட்ட மயிலே மயிலே இறகு போடுச்சுன்னா அவ இப்படிதான் குதிச்சுக்கிட்டு நிப்பா. நீங்களாம் போங்க ஃபர்ஸ்ட் போங்க. பயந்து ஓடதுக்கு மட்டும் நல்லா தெரியும். எக்கா புத்தி கெட்டவா எதை நின்னு பேசிக்கிட்டு தான் நிப்பா. காதுல வாங்காம பேய்கிட்டே இருங்க. ஆளுமுடி எஸ்கேப் ஆயிட்டு வரான். வசந்தி இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. வாங்கக்கா போய் பேசிக்கலாம். பாருங்கக்கா எப்படி ஓடி அழுவ நீ. அதான் அவ்வளவு போறத பார்த்தாலே பயந்து போற மாதிரி தானே இருக்கு. நீ கேட்டோன்னா திகச்சிட்டாலும் இல்லையா? அதான் திரும்பி பார்க்காம இந்த ஓட்டம் ஓடி அளவுக்கு தான் இந்த ஓட்டம். சரியான திருட்டு கூட்டங்கக்கா. எப்படி பிளான் பண்ணி பக்காவா வந்து எப்படிலாம் எடுத்துக்கிட்டு, அதுவும் வீடியோலாம் எடுத்து செல்ஃபியெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காளோ பார்த்துடுங்க. நான் இதை சும்மாயே விட மாட்டேக்கா. வாங்க ப்ரூஃபோட போவோம். சரி நீ டென்ஷன் ஆகாதவா. அப்பா எல்லா சண்டையும் கொஞ்சம் லேட்டா வர்றது நல்லதா போகுது. நல்ல நேரம் கலைஞ்சு போயிட்டாளுவ. இல்லைன்னா நீ பெருசா நான் பெருசா நின்று அடிச்சு காட்டுற மாதிரி நின்றுட்டு இருப்பாவ. ஆனா இவ்வளவு சண்டையிலையும் கீதா நம்மள தேடவே இல்லையே. சரி அவ தேடுற முன்னாடி நம்ம அவகிட்ட போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். அப்பதான் சண்டையில நம்ம நின்னதாவே அவ கணக்கெடுத்துப்பா. லூசு வசந்தி, எதை எதை வீடியோ எடுக்கிறனே தெரியாம எடுத்து போட்டு அவ அங்கேயே மாட்டி விட்டுட்டா. கியானக்கு இருக்கி என்ன அங்க சண்டை வந்து அங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறிய? இல்லைக்கிதா நான் அதை திட்டு கொடுத்துட்டு வரலான்னு தான் நிக்கேன். வாரங்கிதா என்ன வாரேன். எப்படியோ சண்டைக்கு நம்ம வராத விஷயம் அவளுக்கு தெரியல போல. நம்ம வந்ததாவே நினைச்சிட்டு இருக்க. அதையே மெயின்டைன் பண்ணிரும். வாரங்கிதா இந்த வாரேன். நம்ம பண்ணது தப்புதான். ஏன் நமக்கு புத்தியே இல்லாம போயிட்டா எப்படி? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே நம்மளை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சே. இப்போ கீதா அந்த வீடியோ வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கா. பாவம் என் 4 பேரை என்ன பண்ணியாவன்னு தெரியல. இப்படி பிரச்சனை வர நமக்கு ஏன் புட்டியாம போச்சு? ஏதோ வீடியோ எடுக்கணும் ஃபேமஸ் ஆகணும்னு தான் நினைச்சதே தவிர நம்ம மாட்டுவோங்கிறவங்கள புத்தி மறந்தே போயிட்டே. தெரியாம கொண்டு வைக்கணும்னு நினைச்சது இப்போ ஊரே பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் நம்மளால தான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வீடியோவே எடுக்காம இருந்திருக்கலாம். தேவையில்லாம இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நானா தான் ஆயிப்போனேன். இப்ப எல்லாரும் என்னதான் திட்டிட்டு இருப்பாவ. இல்லை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன வசந்தி, துணியெல்லாம் மேல காய போட்டுருக்குதுன்னா எடுத்துரு. மழை இனி அடிச்சு புளிச்சு வரப்போற மாதிரி இருக்கு. மேல துணி கிடந்து இருட்டிக்கிட்டா வருது. நீ வீட்டுல இருக்கிறதால கண்டிப்பா மழை அடிச்சு பொழிச்சுதான் பெய்ய போகுது. இந்த டைம் வீட்டுல இருக்கிறியே, வரும்போது பார்த்தேன் உன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அந்த ஆலமரத்தடியில இருக்கியவ. என்ன நீ வீட்டுல இருக்கா? அதிசயமா இருக்கு. ஆமாங்க, ஆமா. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் நான் இங்க இருக்கேன். எது மனசுக்கு கஷ்டமா இருக்கா? வசந்தி இப்படி மனசுக்கு கஷ்டப்படி ஆள் இல்லையே. அடுத்தவங்களை தானே கஷ்டப்படுத்துவா. இன்னைக்கு என்ன புதுசா வசந்திக்கு மனசு கஷ்டமா இருக்கு? ஏன் என்னாச்சு? ஏன் அவியகிட்ட ஏதாவது சண்டையா போட்டா? அவிய 4 பேரும் சேர்ந்திருக்கியாவ, நீ தனியா வந்திருக்கா? என்னாச்சு? சண்டைலாம் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உனக்கா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது வசந்தி.
ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்லி. ஒரு தீக்குச்சியும் தீப்பெட்டியும் இருந்துச்சான். அப்போ தீக்குச்சி எடுத்து தீப்பெட்டியில உரசும் போது தீக்குச்சி மட்டும் பத்துக்குச்சான். உடனே தீக்குச்சி தீப்பெட்டி கிட்ட கேட்டுச்சான், என்ன என்ன உன் மேல வச்சுதான் உரசியவா, ஆனா நான் பத்துக்கிடி நீ ஏன் பத்தாம இருக்கா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தீப்பெட்டி சொல்லிச்சான், உன் மேல தலைக்கணம் இருக்கு. ஏன்னா அந்த தீக்குச்சிக்கு மேல மருந்தடி தலைக்கணம் மாதிரி தானே இருக்கும். அழகா சொல்லிச்சான், ஏன்னா உன் மேல தலைக்கணம் இருக்கு, அதனாலதான் நீ பத்திக்கிடியா, என்கிட்ட தலைக்கணம் இல்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு. அப்போ எனக்கு தலைக்கணம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஐயோ வசந்தி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். சரி போ, அவள்கிட்ட போய் பேசலாம், போய் பேசிட்டு வந்துரு. ஏதோ சண்டை போட்டிருக்கான்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியல. போ பேசிட்டு வா. எல்லாரும் எங்கெங்க இருக்காவ? அரிசி கடை பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குல்ல, அதுகிட்ட தான் இருக்காவ. போய் பேசிட்டு வா போ. சரி, நான் போய் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேங்க. சரி வசந்தி. நம்ம ஒரு ஆள் சுயநலத்துக்காக இப்ப எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்ட மாதிரி தானே இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நமக்கு தலைக்கணமா? ஏதோ நம்ம பண்ண தப்புக்கு நம்மளே போய் சாரி சொல்லிட வேண்டியதா. விடு லட்சுமி, சும்மா நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா கஷ்டமா தான் இருக்கு. விடு, அவ வேற, அவ கிடைக்க 5 ரூபா ஆளு, அவ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காத. வீடு விட்டு தள்ளு. எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துருக்கோம், இது ஒரு சின்ன பிரச்சனை தான், பார்த்துக்கலாம். இல்ல ராணியக்கா, அவன் என்ன ஏதாவது சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தோணிடாது. ஆனா வார்த்தை ஏதோ நம்ம 2 பேரும் ஒருவரா பேசுன மாதிரி இருந்துச்சு. எனக்காக நீங்க திட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சுக்கா. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ராணியக்கா. பரவாயில்லம்மா, நீ உட்காரு, எதுனாலும் பாத்துக்கலாம். அவ வீடியோ காட்டினாமா, எனக்கு அது புரியல. அது எப்படி அவளுக்கு போச்சு அந்த வீடியோ? வசந்தி அனுப்பி கொடுத்தா? வசந்தி அனுப்பி கொடுக்கலக்கா. இந்த கியான கிறுக்கி என்ன பண்ணிருக்கியானா, நம்ம வீட்டுல இருந்து கிளம்பணும் தெரியுமா, அதுல இருந்தே வீடியோவை எடுத்திருக்கா. வீடியோ எடுத்து நம்ம செடிக்கு முன்னாடி போய் நின்று போட்டோலாம் எடுத்தோம் தெரியுமா, எல்லாத்தையும் வீடியோவும் போட்டோவும் எடுத்திருக்கா. எடுத்துக்கிட்டு இவ யூடியூப்ல சேனல் வச்சிருக்கா தெரியுமா, அதுல அப்லோட் பண்ணிருக்காக்கா. அதுல பண்ண எல்லாருமே பார்க்கலாம். இந்த கியான மண்டைக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியல. அதுல கீதாவை அந்த வீடியோவை பார்த்திருக்கா. யாரு சின்ன பொண்ணு ரகசியமா இருக்கணும்னு நினைச்சு எடுத்த வீடியோவை இப்படி எல்லாரும் பாக்கிய மாதிரி பண்ணிட்டா பாருங்க வசந்தி. அதுவே புத்தி கெட்டது. அதை நம்பி நம்ம வேற வீடியோ எடுக்கும் போதெல்லாம் கண்டுக்கிடாம இருந்தது பெரிய தப்பாகி போச்சு பாருங்க. இப்ப அந்த கீதா வேற ஒன்றும் கிடைக்காம இந்த ஒன்னைய வச்சுக்கிட்டுல ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. நான் எங்க வர போறேன் பாரு, எங்க வர போறேன் பாருன்னு. அப்படி எங்க வரதான் போயிருவா. அவ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு பயங்காட்டியாவுமா, புரியலையா உனக்கு? ஐயோ கடவுளே, போலீஸ் ஸ்டேஷனா? என்ன லட்சுமி, என்னாச்சு? ஏக்கா, எனக்கு போலீஸ் ஸ்டேஷனாலே ரொம்ப பயம்க்கா. அதுலயும் போலீஸ்காரையெல்லாம் பார்த்தா எனக்கு நல்லா பயம்க்கா. என்னன்னு தெரியல, நம்ம தப்பு செஞ்சோமோ செய்யலையோ, அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வரவேலாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குக்கா. இவ கீதா வேற போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இது பெரிய புல்லா போயிருமேக்கா. நினைச்சா பயமா இருக்குக்கா ராணியக்கா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டா, நீ சும்மா இரு லட்சுமி. நீயும் பயப்படுறது இல்லாம என்ன ஏன் பயம் காட்டிட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் தான் 4 முடிதானே. நான் அதை போய் தர இழுத்துக்கிட்டு வரேன். உண்மையிலக்கா, எனக்கு வசந்தி அக்கா மேல வர கோவத்துக்கு அளவே இல்லாம இருக்கு பாத்துக்கிடுங்க. என்னக்கா, கொஞ்சம் கூட விவரம் வேண்டாமா? என்னெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கு பாருங்களா. அவ அப்பவே போனை தூக்கிட்டு நிக்கும் போதே கொஞ்சம் கேட்டிருக்க வேண்டியது. நீ என்னத்த பண்ணியானி? அந்த நேரம் நம்மளும் கொஞ்சம் விளையாட்டா இருந்துட்டோம். அவ வேற சுத்தி சுத்தி போட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்கா பாரு. இப்ப என்ன பண்ணியது சின்ன பொண்ணு? போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனா அடிப்பாவ, ஜெயிலுக்குள்ள இருக்க வைப்பாவ, களி தின்ன வைப்பாவ, கம்பி எண்ணெய் வைப்பாவ. என்ன பண்ணியது? 1 2 தெரியாதாக்கா, கம்பி எண்ணிக்கலாம். போனா அப்புறம் நான் இருக்க வேதனைக்கு வெந்துட்டு இருக்கிற புண்ணுல மறுபடியும் எண்ணெய கொறி ஊத்தாதம்மா தாயே. சாட்சிக்காரன் காலில் விழியதோட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம். கீதா எல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடிய புத்தி கிடையாது. முதல்ல ஃபாத்திமாவை நம்ம வழிக்கு கொண்டு வரோம்க்கா. ஃபாத்திமாட்ட பேசி பேசி எப்படியாவது அந்த இதை பிரச்சனை பண்ணாம ஆக்கிடலாம். என்ன சொல்றிய? அது எப்படி சின்ன பண்ண முடியும்? பாத்திமா 24 மணி நேரமும் கீதா கூட தான் தெரியா. நம்ம சொன்னா அவ என்ன கேட்கவா போறா? அப்படி கேட்டாலும் கீதா கிட்ட போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு சொல்லவா போறா? சொல்றாளா இல்லையோ, சொல்ல வைக்கணும்க்கா. என்ன சின்ன பொண்ணு? கரெக்ட், உமா சொல்றதான் கரெக்ட். ஏக்கா, இப்ப என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்திய? எக்கா வாமே எக்கா. ஏக்கா ப்ளீஸ்க்கா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கக்கா.
நிஜமாக்கா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரேன்னு நினைச்சு கூட பார்க்கலக்கா. என்ன வசந்தி பண்ணிட்டு இருக்க? முதல்ல எழும்பு வசந்தி. இல்லக்கா, எனக்கே மனசு ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் வீடியோல ட்ரெண்ட் ஆகணும்னு தானே நினைச்சனே தவிர எல்லாரையும் மாட்டி விடணும்னு நினைக்கலக்கா. அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப கார்ல வந்து விழுந்தா சரியாயிருமா வசந்தி? முதல்ல நீ எழும்பு. எதுக்கு இப்ப இந்த நடிப்பு? எழும்புங்க. ஏக்கா சாரிக்கா. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா வசந்தி? இப்ப பாரு கீரை எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. சாதாவே அவ நம்மளும் ஒரு மலர் தண்ணி கூட குடிப்பா. இப்ப பாரு நம்மளே தொக்காவே மாட்டிக்கிட்டோம். இப்ப இருந்து எப்படி வெளியே வர்றது? ஏக்கா நான் கீதாக்கிட்ட எப்படியாவது பேசி பார்க்கட்டாக்கா? நீங்க ஒன்றும் பேசண்டா, நாங்களே மெதுவா பாத்திமா கிட்ட பேசின பிரச்சனையை எப்படியா சால்வ் பண்ணிக்கலாம். தயவு செய்து இனி வீடியோ எடுக்க அது எடுக்க இது எடுக்கன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துடாதீங்க பாத்துடுங்க. எனக்கு மட்டும் என்னன்னா ஆசை அவங்கள எல்லாம் மாட்டி விடணும் எடுக்கணும்னே. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அப்படி ஆயிட்டு. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்களா? சரி விடுங்க. சும்மா அவளும் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி அவளை போட்டு எல்லாம் திட்டிட்டு இருக்காதீங்க. ஏக்கா நான் முதல்ல புஷ்பாவை போய் பார்த்து பேசி பார்க்கட்டாக்கா? அதான் நீங்க யாரையும் பார்த்து ஒன்னும் பேசண்டாக்கா, நாங்களே பாத்துக்கல இந்த பிரச்சனைய. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அதுவே போதும். சரி சரி சின்ன பொண்ணு. எல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி மூஞ்ச வைக்க உங்களால மட்டும்தான் எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச வந்து பிள்ளை பாடி வச்சிருக்கிறீங்க. சரி திட்டாதுங்க, விடுங்க. பாத்தியலாக்கா, திருடியெல்லாம் பாத்தியலா? கேட்ட உடனே என்னம்மா ஓடி ஆளுவ? துண்ட காணல துணிய காணலன்னா ஓடி ஆளுவ. எப்பா சாதாவே உள்ளவளுக்கு திருடி பழக்கம் பார்த்துக்கிடுங்க. இந்த தடவை மாட்டிக்கிட்டாலும் அதான் என்ன செய்யணும் யாது செய்யணும் நீ அவளுக்கு ஒன்றும் புரியாமலேயாக ஓட்டம் பிடிச்சது. நானும் வரும்போது பார்த்தேன் 5 பேரும் அங்கதான் நின்று பேசிக்கிட்டு நிற்காளோ பார்த்துக்க. இப்படி மாட்டிக்கிட்டோமே எடுத்துக்கிட்டோமே தான் பேசிட்டு இருப்பாளோன்னு நினைக்கிங்கதா? நான் அப்பவே சொல்லியிருக்கேன் தானக்கா, அடிக்கடி என் துவாப்புல இருந்து எல்லாம் காணாம போது எடுக்குது கொள்ளுதுன்னு. எல்லாரும் நினைப்பாவே இவன் என்ன விடிஞ்சா 300 கதையை உடனே கொண்டு வரா, எப்ப பார்த்தாலும் காணலன்னு சொல்லியானே. அப்ப நான் சொல்லும் போது எல்லாருமே இலக்காரமா இருந்துச்சு. இப்ப பாத்தியலா வீடியோட மாட்டிக்கிட்டாலோ பாத்தியலா? ஆமா, ஏன் இப்படி வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டாளோ? ஏக்கா யூடியூப்ல எல்லாம் வீடியோ போட்டு நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுமா. ஓ அதனாலதான் இவ வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டாளாக்கா. பாரா வசந்திக்கு எப்படியாவது 4 பைசா பார்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா போல. பாரு இத கூட எடுத்து போட்டுட்டாளே. அப்புறம் ஏதாவது பேச வந்தாலும் கீதா எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட வருவாளுவா கீதானி? இனி வந்தா இல்ல இருக்கு அவளுக்கு சரியா வச்சு கொடுத்துருவேன்க்கா. அவ்வளோ நினைச்சிருப்பாளுவ கீதா 4 திட்டுனா அதோட விட்டுருவா. இனி இதை பற்றி தொடங்க மாட்டா எடுக்க மாட்டானே. பாருங்க ஒவ்வொருத்தருங்க வீட்டுக்காரையல்ட்டையும் தனித்தனியா போய் நான் சொல்லிட மாட்டேன். பாருங்க அண்ணா வரா சின்ன பொண்ணுங்க மாமியாரு. நானாதான் போய் சொல்ல நினைச்சேன், தானா வரவில்லையா? சரி இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ஒரு நிமிஷத்துல எப்படிதான் இவ்வளவு அழுவ வந்தனே தெரியலையே. நான் அழுத மாதிரி இருக்கேன், வந்தோடனே நீங்களே தொடங்குங்கண்ணா. சரி விடு, அழாத கீதா, எதுக்கு அழுதுகிட்டு? மறுபடியும் நட்டு வளர்த்துக்கலாம், விடு கீதா. எப்படி விட முடியும்? ஆசையா பார்த்து வளர்த்தேன். சரி அழாத கீதா. என்ன இங்க இருந்து அழுதுட்டு இருக்கா? கீதா என்னாச்சு கீதா? நீங்களா? ஏன் கீதா என்னாச்சு? சண்டையா போட்டிய மாறி மாறி இருந்து அழுதுகிட்டு இருக்கா? நாங்க ஏக்கா மாறி மாறி சண்டை போட போறோம்? எல்லாம் உங்க மருமோளால தான். அதான் அவ தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கா. மருமோளாலையா? ஏன் என்னாச்சு? அவ என்ன பண்ணா? வேண்டாம் புஷ்பாக்கா, விடுங்க. நம்ம ஏதாவது சொல்லி இருக்கவே அவங்களுக்குள்ள வீட்டுல குடும்பத்துல தான் தகராறு வரும். விடுங்க அக்கா, வேண்டாம். இது உலக மகா நடிப்புடா சாமி. ஐய கீதா, நான் சொல்லலன்னு சொல்லல கீதா. அவைகளுக்கு ஐய மருமகளை பத்தி தெரிஞ்சிருக்கட்டு, அதனால தான் சொல்லி. நீ இரு. ஐய வேண்டாக்கா, விடுங்க. எதுக்குக்கா? விடுங்கக்கா. நீ சும்மா இருக்கீதா? நீ சொல்லு புஷ்பா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சும்மா அதை கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க போங்கக்கா, என்னால குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். நீங்க போங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே கீதா நான் வீட்டுல போய் அவள்கிட்டையும் கேட்க முடியும். சொல்லு என்னாச்சு? அவ இப்படிதான் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவா. நான் சொல்லியேக்கா, உங்க மருமவா இவ ஆசையா வீட்டுல நட்டு வச்ச ஒரு மணி பிளான்ட்டுக்கா, பணம் காய்க்கிற மரம் மாதிரி அது. அதை தூக்கிட்டு போயிட்டாக்கா. என்னது? செடியை தூக்கிட்டு போனாளா? ஆமாக்கா, அதையும் எடுத்து
எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டு இவ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா ராத்திரி யாருக்கும் தெரியாம அவ வீட்டில் கொண்டு வச்சுட்டு போயிருக்கா. இதெல்லாம் தேவையாக்கா? திருட்டுதெல்லாம் என்னத்துக்குக்கா சொல்லுங்க. ச்சே, இவ்வளோ நாளும் வீடு வீடாதான் போய் வாங்கி தின்னுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன திருட்டுலையும் இறங்கியாச்சாக்கா? இக்க நீங்கெல்லாம் கேட்டுட்டு போய் வீட்டில் சண்டை போடாதீங்கக்கா. எப்படி சண்டை போடாம இருப்பாவ? இக்க நீங்க கேளுங்கக்கா, கேட்டு வேலைக்கு எடுத்து வைங்க. ஏது அடுத்த வீட்டோட போய் என்ன திருட்டு செடி எல்லாம் திருடணும் சொல்லுங்க. காலையில வீட்டுல இருந்து வெளியே போனவா இன்னும் வீடு வந்து சேரல. நான் கேக்கிதான், நீ வருத்தப்படாத, நான் கேக்கேன்னா. நீங்க இவ்வளவு தூரம் விருப்பப்படுறதால கேளுங்கக்கா. அடி பாவியலா, என்னம்மா நடிப்பு நடிக்கழுவ. அவளை மாட்டி விடுறதுதான் இவ்வளவுக்கு கோலு. அதான் மாட்டி விட்டது இல்லாம கேட்காதுன்னு வேற உசுப்பேத்தி விடியழுவ. இந்த நடிப்பெல்லாம் நமக்கு வராதுப்பா. நான் வரேன் கீதா. எப்படிக்கா நம்ம நடிப்பு சூப்பர் இல்ல? ஆமா கீதா சூப்பர். இன்னைக்கு சின்ன பொண்ணு தீந்தா போய் கேட்டு சண்டை போட்டுட்டு அப்பதானே தெரியும் அடுத்தவங்களுக்கு வலினா என்னதுன்னு. போட்டுக்கா. அவ்வளோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாளுவ. இதோட விட்டுருவான்னு நினைச்சிருப்பாவ. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? நடப்பவே எல்லாம் நல்லதாவே தாக்கா நடக்கும். இவ்வளவ இனிமேல் இதை மாதிரி வந்து எதுவும் திருடுற புத்தி உள்ளவளுக்கு வராது இல்லையா? மாமியார் சரியா வச்சு கொடுக்கட்டு வாங்கட்டு, வாங்கினாதானே புத்தி வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன பொண்ணுங்க வீட்டுல ஒரே கோலாகலமா தான் இருக்க போதுக்கா. ஆமா கீதா. இன்னும் காணல. போன இடம் வந்த இடம் போற போக்கிலே அந்த ஆக்குல பெயிருவா. இவளை நம்ம எப்பவும் கண்காணிப்பிலே தான் வச்சிட்டு இருக்க முடியுமா? எப்படி வரட்டுனைக்கு நம்ம பெத்தது 4 கொஸ்டின் அவள்கிட்ட கேட்டா அவ ஏன் வீடு அடங்கி இருக்க மாட்டா? எப்ப போனவா? இருட்டியாச்சு, இன்னும் வீடு வந்து சேரல. பிள்ளைக்கு படிக்க சொல்லி கொடுக்கணும், ஒரு இது கிடையாது. மலை மாடு அவ வயிறு மட்டும் நிறைஞ்சா போதும். பிள்ளைகளையோ மாமியாரையோ வீட்டுக்காரனையோ பார்க்கணும் எடுக்கணும் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரட்டு. அம்மா என்ன வெளியே நிற்கவ? எதுவும் சண்டை கிண்ட போட்டாவளா என்னன்னு தெரியலையே ரெண்டு பேரும். ஏம்மா என்ன? ஏம்மா ஏன் வெளியே நிக்கிறிய? ஏன் சண்டையா போட்டி ரெண்டு பேரும்? ஆமா, அப்படி அவன் மேல மினிக்கிட்ட நான் டெய்லி சண்டை போடி போன அப்புறம் அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்னம்மா என்னாச்சு? அவ எங்க? அவ எங்கன்னு ஏன் என்கிட்ட கேட்கியா? உன் பொண்டாட்டி போற வர இடம் என்கிட்ட சொல்லிக்கிட்டா எழுதிக்கிட்டமா போறா? போற போக்குல போன இடம் வந்த இடம் அவ இருக்கா. உன் பொண்டாட்டிக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம். அப்படிதானே? என்னம்மா வந்ததும் வராததுமா இப்படி கோவப்படுறிய? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சு? இனியும் என்னதான் ஆக போகுதுன்னு என்னால தெரியல. இவளை வச்சுக்கிட்டு நீ என்ன எவ்வளவு கெட்ட பேர் வாங்க போறான்னு எனக்கு புரியல. கெட்ட பேர் வாங்க போறனா? ஏம்மா சின்ன பொண்ணு என்ன பண்ணா? சின்ன பொண்ணு பேருதான் சின்ன பொண்ணு, மண்டையில இருக்கிறது ஃபுல்லா களிமண்ணு. ஏன் என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறிய? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உன் வீரத்தை நீ என்கிட்ட காட்டு. உன் பொண்டாட்டி முன்னாடி ஊரா வீடு விடவே வாங்கிதான் தின்னுட்டு இருந்தா. இப்ப களவுல இறங்கிருக்கலாம். களவா? ஏன் என்னமா சொல்றிய? இதாளுங்க வீட்டுல ஒரு செடியை திருடி இருக்கால உன் பொண்டாட்டி. அவ கையும் களவுமா பிடிச்சிருக்கா. போற வர வழியில என்ன நிக்க வச்சுட்டு நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கொஸ்டின் கேட்காளுவ. நான் என்னத்த சொல்லதுக்கு? உங்க மருமுவ தானேன்னு வேற மருமுவா. என்னமா சொல்றிய? செடி எடுத்தாளா? அப்படிதான் ஊரு ஃபுல்லா பேசிக்கிடியாளுவ. சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு கூக்கு கேக்குதா? உழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு 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 என் குரலோடு மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா? குக்கு 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 இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு. பாத்துக்கிட்டு தாமல இருக்கேன். நீ சொல்லியதுக்கெல்லாம் அவன் தலையாட்டியா இல்லையா? அதனால நீ இப்படிதான் பாடுவா. ஏங்க உங்க அம்மாக்கு ஏட்டதை ஏதாவது வாங்கிட்டு வராமல வந்திய? இவ்வளோ சூடா இருக்கவ. ஆமா நீங்க ஏன் இவ்வளோ மும்முன்னு வச்சுட்டு இருக்கிறிய? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே சிரிச்ச முகந்த மாமா. சிரிங்க. சும்மா இருச்சின பொண்ணு. அடக்கடவுளே. அம்மா உங்களுக்கு என்னாச்சு? இப்ப என்ன ஆச்சு? ஆளாக்குல சூடா இருக்கிறிய?
ஆமா, கீதா வீட்டுல போய் என்ன செடியை திருடுனியாமா? அப்படியா? ஓ, அந்த கதையா? அது உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அது என்ன நடந்துச்சுன்னா, வீட்டை விட்டு வெளியே போச்சுன பொண்ணு, நீ எல்லாம் திருந்தவே போறதில்ல. இங்க நான் சொல்றத கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்றேன். என்ன தப்பு நடந்துச்சாலும் இந்த ஒரு வாட்டின்னு உன்னை மன்னிச்சு விடுறதால தானே சின்ன பொண்ணு உனக்கு இப்ப திருட்டுல போய் நிக்கியா? எங்க திருடலைங்க, நான் சொல்றத கேளுங்கங்க. ஆ, ஆ, அப்படியே இவ சொல்லியதை கேட்டு நம்பிட்டாலும் போன. என் மூஞ்சிலேயே முழிக்காத சின்ன பொண்ணு. ஓஹோ, இப்ப அவ்வளவு தூரம் ஆகி போச்சுன்னா அடுத்தவன் பேச்ச கேக்குறிய, பக்கத்து வீட்டுக்காரைய சொல்றத கேக்குறிய, உங்க அம்மா சொல்றத நம்புறிய. ஆனா என்ன பேசுறது கூட ஒரு வாய்ப்பு தரல இல்லையா? நான் போறேன், எங்கேயோ போறேன். ஆனா ஒண்ணு, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிடுங்க. எண்ணி இதே நாள்ல நீங்களா வந்து என்ன கூப்பிடாம நானா இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். சவால். வாணா அப்புறம் வீர வசனம் மட்டும் பேசுறதுக்கு நல்லா வந்துருவா. நல்ல படம் பார்த்து எல்லா டயலாக் நல்லா தெரியும். நீங்களா கூப்பிடாம நானா வர மாட்டேன். ஆமா, வந்து விழுந்து ஆரத்தி எடுத்து கூப்பிடியா போ. அப்புறம் என்ன நம்பல இல்லையா? நம்பல இல்லையா? செய்யறது எல்லாம் வேண்டா வேற, இதுல ஒரு கண்ணீர் வேற. பாரு, இதுல மட்டும் உன் பொண்டாடி திருந்தியெல்லாம் இல்லையா நீ? வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியே இல்லாம போச்சு. ஆமல, நிம்மதி இருக்காது, உனக்கு இருக்காதுதான். சும்மா இருங்க, நீங்க வேற தொடங்காதீங்க. எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு உமா. யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு கூட எனக்கு தெரியல. சே, நான் வேற வியூஸ் போகும் தான் யோசிச்சனே தவிர எல்லாரும் மாட்டிப்போங்கிறது எனக்கு புரியாமல் போயிட்டுமா. கஷ்டமாக இருக்குது பார்த்துக்க. சரி விடுங்க, அதையே நினச்சி ஏன் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறிய? சரி, தப்பு பண்ணிய தெரியாமல் பண்ணதானக்கா, விடுங்க. இப்போ என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை மாதிரி ஆகி போயிடுச்சு பாரு. சே, எனக்கு அந்த இது தோணலை வருமா. அவளும் பாப்பாளே எடுப்பாளேனே எனக்கு மனசுக்கே கேட்கல உமா. அதான் வீட்டில் இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேங்க. சரி விடுங்கக்கா. தெரிஞ்சோ எவ்வளோ தப்பு பண்ணியோ, இது தெரியாமல் பண்ணாதானே. விடுங்க, தப்பெல்லாம் மனுஷ வாழ்க்கையில் நடக்கிறது தான், திருத்திக்கலாம்க்கா. எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு? விடுங்கக்கா. சில விஷயம் யானனி பண்ணியிருக்கேன்மா. ஆனால் நிஜமா என் மனசார சொல்லி இது நான் எல்லாரையும் மாட்டி விடணும்னு பண்ணலவுமா. சங்கடமாக இருக்குமா, அப்படியே அழணும் போல இருக்கு. எக்கா விடுங்கக்கா, உங்களை யாரும் தப்பா நினைக்கல, சரியா? விடுங்க. இப்போ என்னால எல்லாருங்க வீட்லயும் பிரச்சனை வந்துருமோனையும் பயமா இருக்கு. என்ன பண்ணவுமா? அதெல்லாம் வராதுக்கா, பாத்துக்கலாம். உமா, ஏ உமா, செல்வா வேற கோவத்துல வர மாதிரி இருக்கியா? என்னங்க என்னங்க என்ன டீ பண்ணி வச்சிருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கா நீ? என்ன செல்வா, வந்தது வராததும் அவட்ட இப்படி நிலையா நிக்கியா? ஏன், என்னாச்சு? நீங்க பேசாம இருங்க மைனியும், நீங்க அமைதியா இருங்க. ஏன் இப்ப வந்தது வராததுமே எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறிய? என்ன நடந்து போச்சு? என்ன டீ, கீதாளுக்கு செடியை திருடுனாமே? எதுக்கு செல்வா அடிக்கியா? இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறிய? இது என்னையில இருந்து உனக்கு புதுசா திருட்டுல இறங்கிருக்கியா? ஏன் உனக்கு வேணும்னு கேட்ட நான் வாங்கி தருக்க மாட்டேனா? எதுக்கிட்ட எங்க போய் திருடுனா? செல்வா புரியாம பேசாத, முதல்ல என்ன நினைச்சு நான் சொல்லி. கண்டவா பேச்செல்லாம் கேட்டு என்ன எப்படி தூக்கி போட்டு அடிச்சியாம் பாருங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? வாய மூடுமா, பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு. ஐயோ, என்ன அடிச்சு கொல்லியா? யாராவது வாங்க. அடிச்சத பாத்துக்கா, வாய் மூடுமா. செல்வா எதுக்கு இவ்வளவு கோவப்படியா? என்ன நடந்துச்சு தெரியாம எதுக்கு அப்படி இப்படி கோவப்பட்டு இருக்கா நீ? மைனி, நீங்க வாய மூடுங்க மைனியும், நீங்க எதுவும் பேசாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இவளுக்கு இது என்னது? நான் வர்ற வழியில கீதா என்ன நிக்க வச்சு என்ற 4 வார்த்தை கேட்கியா? நான் என்ன பதில் சொல்லதுக்கு? நீ ஏன் வர்ற வழியில கீதாவனை என்ன பாத்துக்கிட்டு வந்தா? அவகிட்ட எதுக்கு என்ன பேசுனா? பாருங்க என்னத்த பேசியான்னு பாருங்க. ஐயோ செல்வா நில்லு. செல்வா, நான் சொல்லி என்ன நடந்துச்சு? நீ எவ்வளவு தெனாவட்டு உனக்கு இருந்தா நீ கீதா கிட்ட நின்று பேசிட்டு பாருங்கிறத என்கிட்ட அவ்வளவு தைரியமா சொல்லுவா? உமா, நான் அவன்கிட்ட பேசி நான் புரிய வைக்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருவுமா. எப்படிக்கா அமைதியா இருக்க முடியும்? அவகிட்ட நல்லா க்ளோஸா சிரிச்சு எடுத்து பேசிட்டு வந்தோம். அதனாலதான் என்கிட்ட வந்தது வராதப்ப இந்த நிலை நிக்கான். இவனை பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வாய மூடிட்டி, என்னட்டி அவன் வேண்டி பேசிட்டு இருக்கா?
நீ பக்கத்து வீட்டுக்காரனை பொண்டாட்டிட்டு நல்லா இழிச்சு இழிச்சு பேசிட்டு வருவா, நான் உனக்கு மரியாதை தரேன், நல்ல மரியாதை. ஐயோ செல்வா, நீ யாவது நிறுத்த செல்வா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிய செல்வா. நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் மைனியோ, நான் இங்க எல்லாம் வீடியோவே பார்த்துக்கிட்டு தான் வாரேன். வீடியோ எடுத்து போட்டிருக்கா வீடியோ. பாத்தியா, அவகிட்ட நின்று பேசுனதும் இல்லாம உனக்கு வீடியோ பார்க்க வேற டைம் இருந்திருக்கு. பாருங்களா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், அவன் என்ன பேசிட்டு இருக்கா. நீ புத்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இவளுக்கு. கரெக்டு தான், எனக்கு புத்தி இல்லதான். எனக்கு மட்டும் புத்தி இருந்திருந்தா எதுக்கு நான் ஒன்ன கல்யாணம் பண்ண வைக்க போறேன் சொல்லு. வாய மூடிட்டி. ஐயோ செல்வா, கோவப்படாத செல்வா. செல்வா விடு செல்வா. என்ன இப்படி முறைச்சுக்கிட்டு வந்தா நான் என்ன பயந்துருவேனா? ஐயோ நிறுத்து, என்ன அடிச்சு கொல்லியா. சும்மா இரு செல்வா, எதுக்கு இப்ப கையை நீட்டு இருக்கா? பாருங்களா, இவ்வளவு தூரம் பண்ண பிறகு அவளுக்கு தெனாவட்டான பேச்ச பாருங்களா. அவளுக்கு பேச்சு கொஞ்சமாவது குறைந்த பாருங்க மைனியோ. கெட்டவன நம்பல, யாருமே என்ன நம்பல. உமா நில்லு உமா. அப்படியே வா, போ, நான் பயந்துருவோம். உமா நில்லு உமா. அப்படியே போறேன். போ செல்வா, ஏதா தப்பான முடிவு எடுத்துற போறா, போ. ஐயோ போய் பாரு செல்வா, கோவத்துல வேற கதவு பூட்டிட்டா, போ. உமா உமா உமா, கதவை தர உமா. உமா உமா, கதவை தர உமா. உமா என்ன மைனியோ, யார் இப்படி போய் கதவை பூட்டிட்டா, என்ன பண்ணா? என்ன செல்வா, வந்தது வராத எதுக்கு அவள்கிட்ட இப்ப கோவப்படுத்தினா? தள்ளு. உமா 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 உமா. கடுப்பு ஏத்திட்டு இருக்கான். பேச்சா இருக்கணும், கை நீட்டுறான். கெட்ட பழக்கம் இல்லது. சும்மா என்ன அடி அடிச்சிட்டான், மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு. ஏ உமா, கதவு தர உமா. உமா ஏம்மா ஏம்மா, பெரியம்மா கூப்பிட்டுட்டே இருக்காவ, கதவு பூட்டிட்டு வந்துட்டிய ஏம்மா? வேற பேசாம இருக்க, நீ இருக்கிற கோவத்துக்கு நீ எதையும் கேட்டுக்கிட்டு இருக்காத, அமைதியா இரு. என்னம்மா விளையாடவா தெரிய? எட்டி என்ன பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரியா தெரியுது? தெரியுது, கதவு பூட்டிட்டு வந்துட்டீங்க, கண்ணா மூச்சு தானே விளையாடுறீங்க. உமா கதவை தர உமா. உமா அம்மா அப்பையும் கதவை தட்டியாவ, நான் போய் திறக்கட்டா கதவை? பேசாம பெயிருக்க நீ, எதுவும் நீயும் வாங்கி கட்டிக்காத பத்துக்க. நல்ல பிள்ளையனா, அம்மா இப்படி மூஞ்செல்லாம் வீங்கி எடுத்திருக்கே, ஏன் என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாவ. ஏன் நான் பெத்ததும் கேக்குதே, கண்ணா மூச்சு விளையாடுறியா காக்கா பூச்சி விளையாடுறியா நீ? நான் போய் கதவை திறக்கட்டாமா? பேசாம கொஞ்ச நேரம் கடை, புரியுதா? படுத்து நேரம் படுத்து உறங்கு, கதவு தட்டிட்டு வீடு அவ பாட்டு போவ. சும்மா பேசாம இருட்டி. உமா உமா, கதவை தர உமா. உமா உமா, எம்மா பெரியம்மா கூப்பிட்டுட்டே இருக்காவம்மா, கதவை திறந்து விடட்டா? பேசாம இருக்க நீ, என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. நீ இந்த ரூம்ல இருக்கான்றது நான் இந்த ரூமுக்கே வந்திருக்க மாட்டேன். பேசாம இரு. சித்தி, ஏன்னா நீ எப்படி இங்க இருந்தா? சத்தம் போடாதுங்க சித்தி, நாங்க கண்ணை மூச்சு விளையாடிட்டு இருக்கோம். வெளியே மயிலு எண்ணிக்கிட்டு இருக்கா, காட்டி கொடுத்துறாருங்க சித்தி, கத்தாதீங்க. அடி பாவியலா, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைச்சலையா? வீட்டுக்குள்ளதான் விளையாடி இப்ப கதவை துறக்கவும் முடியாது. பேசாம ரெண்டு பேரும் இருங்க. சித்தி மெதுவா கதவை மட்டும் திறந்து விடுங்க, நாங்க வெளியே போயிடுறோம். இப்ப எல்லாம் எங்கேயும் போக முடியாது. உமா உமா, சித்தி அம்மா கூப்பிட்டியாவ, பேசாம இருப்பியா? ஹலோ சொல்லு சின்ன பொண்ணு. உமா உமா, வேற நீ சொல்லு சின்ன பொண்ணு. என்னை வீட்டுல இருந்து துரத்திட்டாவ உமா. நான் இப்ப வெளியே தெருமுனையில தான் நிக்கேன். என்ன பண்ணதுக்கு அது பண்ணதுக்கு ஒன்றும் தெரியல. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? அதான் எல்லாம் அந்த செடி விஷயம்தான். நான் வீட்லயும் அதை தான் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி சரி, அங்கேயே நில்லு, நான் மெதுவா 4 முடிய கூட்டிட்டு வாரேன். சரி உமா, சீக்கிரமா வா. சரி நீ வருத்தப்படாத, நான் இப்ப வாரேன் சின்ன பொண்ணு, வாரேன். கனி போ, மெதுவா போய் கதவு தர. சரிம்மா. என்ன உமா இப்படி பண்ணிட்டா?
ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம். அக்கா அதெல்லாம் விடுங்க, சின்ன பொண்ணை வீட்டுல இருந்து துரத்திட்டாவலாம், தெருமுனையில தான் நிக்கலாம், என்னதோ பிரச்சனை ஆகி போச்சு. எல்லாம் செடி விஷயம்தான், வாங்கக்கா போய் பாப்போம். என்ன உமா சொல்லி அப்படியா? சரி வா. அம்மா, என் வீட்டுக்காரெல்லாம் கதவை தட்டிட்டு இருந்தாவ, ஆளை காணல, எங்க போனாவ? ஏதோ ஒரு போன் வந்துச்சு, பேசுறதுக்கு போனா. சரி நீ வா, சின்ன பொண்ணை போய் பாப்போம். போன் வந்துச்சா? யாரா இருக்குன்னு தெரியலையே. வா அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், முதல்ல சின்ன பொண்ணு என்ன ஆனான்னு போய் பாப்போம் வா. சரி வாங்க. என் மாமியார்ட்டையும் சொல்லி கொடுத்து என்னை வீட்டுக்குள்ளேயே யார விடலக்கா. நான் போகும்போது 2 பேரும் வாசலில் தான் நின்னாவ. நானும் நம்ம லேட்டாக போனதால தான் பிரச்சனையோன்னு நினச்சிட்டு போனேன். இந்த கீதா என் மாமியார்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா. என்ன நிலை நின்றுட்டாவ தெரியுமாக்கா. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. என் வீட்டுக்காரையும் மட்டும்னா கூட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். என் மாமியார் அநியாயத்துக்கு இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் சொல்லி கொடுத்து கோவமாக வந்த மனுஷனை மறுபடியும் கோவம் ஆயாத்த வச்சு என்னை வீட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டுக்கா. சரி அழாத, விடு சின்ன பொண்ணு, அழுதா சரியாயிருமா, விடு. சும்மா வாய் வார்த்தையாக கூட பேசலை, எடுத்த எடுப்புக்கு கையை நீட்டிட்டாங்க்கா. நான் எவ்வளோ ஹாப்பியாக இது போகிறேன் தெரியுமா. சரி அழாத சின்ன பொண்ணு, அழுதா என்ன சரியாயிருமா? எல்லாம் என்னால் தானே, தேவையில்லாத பிரச்சனை என்னால் வந்துட்டு பாரு. அழாத சின்ன பொண்ணு, என் அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குது, விடு பார்த்துக்கலாம். வா நான் உன் மாமியார்கிட்ட போய் பேசட்ட சின்ன பொண்ணு, வா. வேண்டாக்கா, நீங்கள் ஒன்று வந்து பேசண்டா. என்ன எப்படி வெளியே தள்ளி விட்டாவளோ, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விரட்டினாவளோ, இனிமேல் அவியலாக வந்து கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்க்கா. ஒரு குறிக்கோளோட தான் நான் வந்திருக்கேன் பாருங்க. பாட்டு சின்ன பொண்ணு, அழுதா மட்டும் பிரச்சனை தீந்துரவா போகுது, வீடு விட்டு தள்ளு. எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு நானும் பார்க்க தான் போகிறேன், நீ அழாத. சரி உமா. ஆமாம் உன் மூஞ்சியாம இங்கே இருக்கு. உனக்காவது ஒரு அடி கிடச்சிருக்கேன்னு நினைக்கேன். என்ன வெரைட்டி வெரைட்டியாக அடித்தான் சின்ன பொண்ணு. என்ன அடி தெரியுமா? அவன் வந்து வேலை முடிச்சுட்டு வர வழியில் அவையெல்லாம் பார்த்து நிற்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கீதா. இந்த மண்டையை நான் சும்மா விடுறதாவே இல்லை சின்ன பொண்ணு. ஆமாம் சின்ன பொண்ணு, உமாவுக்கு வீட்லேயும் பிரச்சனை. கீதா அசல் பாட்டை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா பார்த்துக்க. அவன் வந்த ஆத்திரத்தில் அவளை போட்டு அடிச்சியான். நல்ல நேரம் நான் நின்னேன், இவளை வேற ஓடி போய் இருந்தாலும் கதவை சாத்திக்கிட்டா. எப்படியோ தட்டி எடுத்து வெளியே கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கூட்டு வந்துருக்கு. அந்த நேரத்தை நீயும் ஃபோன் பண்ணியா. சின்ன பொண்ணு எப்படி அடிச்சிருக்கானே, மூஞ்செல்லாமே வீங்கி போச்சு, அந்த தக்கனை அடிச்சிருக்கான். இப்போ கூட என்ன அடிச்சுக்கிட்டு அவன் எங்கேயோ ஃபோன் பேசி நிற்கான். சரி கதவை பூட்டிட்டு போனாலே அவன் நிலைமை என்னாச்சுன்னு ஒன்றும் பார்க்கல பாரு. அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். சரி நீங்கள் எனக்காக நீங்கள் 2:30 முழிச்சிட்டு இருக்கிறிய, நீங்கள் 2:30 போய் தூங்குங்க. நான் இதில் ஒரு அருவில் படுத்துக்கிடி போங்கக்கா. வா நம்ம மாமியிட்ட பேசி கொண்டு விடி, வாமா. ஏண்டாக்கா, நான் வரவே மாட்டேன். அவியலா வந்து என்னை கூப்பிடாம நான் அந்த வீட்டுக்கு இனி போகவே மாட்டேன். இதுதான் என் முடிவு. போவே மாட்டேக்கா, போவே மாட்டேன். சின்ன பொண்ணு, கொசு கடிக்கும் சின்ன பொண்ணுல படுத்தா. வா என் வீட்டுக்கு வா, கொஞ்ச நேரம் ஏசியில் படுத்து உறங்கலாம், வர்றியா? ஆமாம் பத்தியா, இப்போ வேறு நிறைய செடியாக இருக்குது, இல்லை படுத்தாலும் தூக்கம் வராது. கொசு கடியாக தான் இருக்கான். என்ன பண்ண? என்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டுன்னு எனக்கு மனசு பாடாப்படுது. நீ உறங்கிறதுக்கு கொசு கடிக்குங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு. என்ன எப்படிக்கா அதில் படுக்க முடியும்? கொசுலையா கடிக்கும்? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கம்மா. தெரியாதனமாக ஒரு வீடியோவை போட்டுட்டு நான் படிய பாடு இருக்கே. கடவுளே கடவுளே, இரு நான் ராணி அக்காட்ட ஒரு ஃபோனை பண்ணிக்கிட்டு. ராணி அக்கா எதுக்குக்கா? ராணி அக்கா லட்சுமி அக்காலாம் தான் ஏதாவது ஒரு ஐடியா தருவாங்க இல்லையா? அதான் ஏதாவது ஒரு ஐடியா வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொண்டு அவரோட வீட்டில் ஒப்படைச்சிட்டு நானே நீ வீடு போண்டாமா? ஐயே
என்னெல்லாம் வீட்டில் இருந்து துரத்த முடியாது. ஆ, அப்படியே துரத்துற தைரியெல்லாம் அவனுக்கு கிடையாது. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். சின்ன பொண்ணை முதல்ல அவள் வீட்டில் கொண்டு சேர்த்துருவோம்க்கா. இல்லை இல்லை, அவையெல்லாம் வந்து கூட்டம் நான் போகவே மாட்டேன். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லைக்கா. இரு சின்ன பொண்ணு, நீ வேற முடிவெடுத்துட்டு அதை எடுத்துட்டேன். நீ கொஞ்ச நேரம் என்ன குழப்பாம இருங்க. இரு, நான் ராணியை கலந்துற ஃபோனை போடியேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணலாக்கா. ஏன் அந்த அண்ணன் இப்போதான் வந்து துவாசை சுடிதாட்டு சொல்லிட்டு இருந்தாவில்லக்கா. துவாசை சுட போறாவளா? இது எப்போ நடந்து? அதான் டோரை பூட்டிட்டு நான் உள்ளே போய் இருந்தேன் இல்லை, அந்த நேரம் தான் ராணியக்கா வீட்டிலேருந்து சத்தம் கேட்டு துவாசை இனிதான் சுடணும். சுடா போறவே கால் பண்ணுங்கக்கா, இல்லைன்னா அந்த அக்கா அதையும் போட்டுட்டு பாவம் போல வருவாவ. என்ன சொல்றது? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சே கால் பண்ணலாக்கா. சரி சின்ன பொண்ணு. எப்பா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சு அடுப்பங்கரையை நீட்டாக தொடச்சி பறக்கி வச்சாச்சுப்பா. நீ காலை 4 மணிக்கிழமை அடுத்த வேலையை செய்யணும். நீ போய் 2 துவாசி நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துற வேண்டியதான். ஏம்மா ஏம்மா, ஏன்டி நான் மட்டும் 2 துவாசையும் தின்னுட்டு எழுப்புறதுக்கு லேட் ஆச்சுன்னு என்ன நிலை நின்னிய? அங்கே போய் பாருங்க, மோவா டிவியை பார்த்துட்டு அப்படியே இழிச்சு இழிச்சு இருக்கியா. ஒரு துவாசை கூட தொட்டி தின்ன முடியலம்மா. சங்கீதா, ஏ சங்கீதா, அவளுக்கு எப்படி கேட்கும்? அவள் டிவியை பார்த்து குலுங்கி குலுக்கிலே சிரிச்சிட்டு விழுந்துட்டு கிடைக்கியா. நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டு அவளுக்கு கேட்டுருமா? என்னன்னா மட்டும் நல்லா திட்டுவாங்க. அவளை மட்டும் ஒன்றுமே சொல்லிட்டானுங்க. போ போய் இன்னும் வேலை ஏதாவது இருக்குன்னா பாரு. அவளை போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா பாத்திரத்தை கழுவி கவுந்த சொல்லு. நானும் வரேன். உங்கள் 2 பேருக்கு வயிறு நிறைஞ்சு இல்லையா? நானும் 2 துவாசை தின்னணுமா வேண்டாமா? போம்மா வரேன். அவளை சொன்னா மட்டும் எப்படியாவது அந்த பிரச்சனையை நசுக்கி விட்டுருவாங்க. எம்மா எம்மா, நாங்களும் அக்கா தங்கச்சியை வளர்ந்தோம்மா. இதே மாதிரியா சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். ஆமாம், உங்களுக்கு அந்த மூலம் சொன்னால் உடனே ஒன்றுமே கேட்காது. என்னன்னா மட்டும் உடனே தொடப்ப கட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க அடிச்சதுக்கு. வாங்கம்மா, நீங்களும் ஆள் பார்த்தா செய்யறிய. ரொம்ப பேசாதட்டி. ராணிக்கா, லட்சுமி, என்ன லட்சுமி வா, இந்த நேரம் வந்திருக்க? இல்லைக்கா, அப்புறம் கீதா ஏதாவது சண்டைக்கு தான் வந்தாளா? அதான் என்ன அதுன்னு கேட்கலான்னு வந்தேன்க்கா. அப்புறம் அவளை பார்த்திலாக்கா? நான் ஜார்ஜை பார்த்து பேசினேம்மா. இப்படி செடி வந்து காமூனில் தான் இருந்தது, கீழே விழுந்து கிடந்து ஒருவேளை வேண்டானே கிடக்குதுன்னு நினச்சிட்டு தான் எடுத்தது. அப்புறம் அவள் அப்படி பிரச்சனை பண்ணா சவுண்டு போட்டு திட்டிகிட்டு இருந்தாப்பா. அதனால் எடுத்த செடியை கொண்டு வச்சிடலான்னு வந்தோம். அதை வந்து வீடியோலெல்லாம் பார்த்துட்டு உன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். அவன் சரிக்கா நான் கேக்கேன்னு சொன்னான் லட்சுமி. அவன் கொஞ்சம் அடுத்தையெல்லாம் புரிஞ்சு விடக்கூடிய ஆள். அவளை மாதிரி அவன் கிடையாது. அப்புறம் ஒன்றும் சொல்லலையாக்கா? இல்லைம்மா, அவன் ஒன்றும் சொல்லலை. பொண்டாட்டிகிட்ட போய் நீ பேசுவான் இல்லையா? இதோட விளைவு காலையில் தான் தெரியும். காலையில் இருந்து என்ன ஆட்டம் ஆட போகிறாளோ யாருக்கு தெரியும். சரி, நீ ஏன் இந்த நேரத்தில் தூங்காமல் வந்து நிற்கியா? இல்லைக்கா, இதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேக்கா. மனசுக்கு ஒரே அளவளப்பாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. நம்மளால தானேன்னு. அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேக்கா. சாப்பிட்டீங்களா? இல்லை லட்சுமி, இனிதாம்மா சாப்பிடணும். வேலையெல்லாம் முடித்தேன், சாப்பாடே இறங்காத மாதிரி இருக்குது. பையன் இப்படி ஒரு பெயர் நம்ம கிடச்சிட்டு பாரு. அதை மனசில் நினச்சி ஒரு மாதிரி இருக்குமா. சரிக்கா, நம்ம என்ன வியான் பண்ண அந்த ஆண்டவனு தெரியும். புரியுதாக்கா? நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கக்கா. என்ன வசந்தி கூப்பிட்டியா? ஹலோ, சொல்லு வசந்தி. ரணிக்கா, தூங்கிட்டீங்களாக்கா? இல்லைம்மா, இனிதான் படுக்கணும். வேலை ஏமா என்னாச்சு? ரணிக்கா, நம்ம தெருவில் லாஸ்ட்டு தெருவுக்கு மட்டும் வருவீங்களா? ஒரு டைம் வந்துட்டு போங்களா? ஏன் வசந்தி, இந்த ராத்திரியா? மணி 9 ஆக போதில்லைம்மா. ஏன் காலைல பேசிப்போமா எப்படி? இல்லைக்கா, வந்துட்டு போனால் நல்லா இருக்கும். வரீங்களாக்கா? ஏன் வசந்தி, ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை தான்க்கா, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை தான். வந்துட்டு போங்கக்கா. சரி வசந்தி, இந்த வாரேன். என்னவாக்கா, ஏதோ சின்ன பிரச்சனையா? இந்த தெருவில் லாஸ்ட் தெருவுக்கு வாங்கன்னு கூப்பிடியா? என்னன்னு தெரியலையம்மா. ஐயோ கடவுளே, பயமா இருக்குக்கா பிரச்சனைன்னு சொன்னாலே. சரி நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வரேன். வந்து சாப்பிட்டுக்கலாம்ப்பா, போவோம். நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. நான் முதல்ல என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு இருக்கேக்கா. நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. வேண்டாம் லட்சுமி, பிரச்சனைன்னு தெரிஞ்சப்பறம் எப்படி சாப்பாடு இறங்க. வா, நானும் உன் கூடயே வரேன். எதுவாக இருந்தாலும் சேர்ந்தே போய் பார்ப்போம். சரி, பின்ன வாங்கக்கா.
என்னாச்சு யாராச்சும் போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோம். எடி கொஞ்ச நேரம் தான் மாத்தாண்டி, விளம்பரம் தானே போயிட்டு இருக்கு, அதையே இப்படி உன்னிப்பா இருந்து பார்த்துட்டு இருக்கா. சேனல் யாரு மாத்துட்டி. எனக்கு இந்த சேனல்லாம் பிடிச்சிருக்கு, பிடிச்சா பாரு. இன்னைக்கு ரிமோட்டு ஏன்ட்டான்னு நான் தான் முதல்ல வந்து எடுத்தேன், அதனால நீ என்ன பேசாத. உண்மையிலே சங்கீதா, உனக்கு அக்கானி ஒரு சின்ன பாசம் கூட கிடையாதாட்டி, இப்படி நிக்கியா? ஆமாம் ஆமாம், சொல்கிற ஆளு கொள்ளலாம். இவளுக்கு ஏன்னா தங்கச்சின்னு நல்ல பாசம். அதனால் நீ என்ன சொல்லுவா? பேசாமல் இருப்பியா? எனக்கு பிடிச்ச சேனல் இதுதான், இதைத்தான் நான் பார்ப்பேன். விளம்பரத்துல என்னடி பார்த்துட்டு இருக்கா? இடி இந்த 2 தோசையும் தந்து எவ்வளவு நேரண்டி ஆகுது? அப்படியே டிவிக்குள்ள போயிருவா போல இருக்கு. நல்லா கேளுங்கம்மா, நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்கம்மா. விளம்பரம் போட்டா கூட சேனல் மாத்த மாட்டேங்கிறாம அப்படியே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கா. ஆமாம், நான் நல்லா வாயை பிளந்து பாய்க்கேன், இவ தாம்மா வாயை பிளந்து பாய்க்கியா. அப்படியே வாயை பழக்கிறதுல வாய்க்குள்ளே ஈச்சி போயிட்டு வர்றது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வாயை பழக்கியாம. எப்பா எப்பா எடி அமைதியா இருங்க. சீக்கிரம் நீ சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி கமத்திடு. ஃப்ரிட்ஜில் இருந்து பாலை மட்டும் எடுத்து வெளியே வச்சிருக்கேன், அதை மட்டும் காய்ச்சி வச்சிருங்க. அப்பா வந்தோன்னே ஒரு கிளாஸ் குடிக்கணும், நீங்கள் 2 குடிச்சுக்கிட்டு படுங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஆமாம், இந்த ராத்திரி இவ்வளோ பக்கமாக வேறையும் சொல்லிக்கிட்டு நீங்கள் இங்கே தூரமாக போகிறீங்க? தூரமாக ஒன்றும் போகலை, பக்கமாக தான் போகிறேன். போகிறதும் வர்றதும் கரெக்டாக இருக்கும். போயிட்டு இப்போ உடனே வந்துடுவேன், சரியா? போகிறதும் வர்றதும் கரெக்டாக இருக்கண்ணா, வீட்டிலே இருங்கம்மா, தேவையில்லாமல் எதுக்கு போய்கிட்டு. வாய் ரொம்ப நீளமாயி போச்சு, பேசாம இருங்க. இப்ப நான் வாரேன். எம்மா ஞாத்துக்கு நான் தான் பால் காய்ச்சேன், நீங்க அவள்கிட்ட சொல்லுங்கம்மா. நீ எல்லாம் மூத்த பிள்ளையாட்டி, நேற்று பால் காய்ச்சியனா ஏன் காய்ச்சதை குடிச்சலையே? எப்படி இன்னைக்கும் காய்ச்சதை குடிச்சலாம் தானே? அப்படி சொல்லுங்கம்மா, சூப்பர்மா. சின்ன மாடு, நீயும் வேலைக்கு நல்லா ஓப்பி அடிச்சான்னு மட்டும் நல்லா தெரியுது. பேசாம 2 பேருமா காய்ச்சி எடுத்து குடிங்க, அப்பாயும் ஒரு கிளாஸ் குடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சாதா வேலை சொல்லாம போனாலே நீங்க சொன்ன டைமுக்கு வர மாட்டிய, இப்ப வேற நிறைய வேலை சொல்லிட்டு போறிய, இப்ப எப்படி உடனே வருவிய? சொன்ன வேலையை மறந்துடாத, பாலை மட்டும் காய்ச்சிக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடு. முன்னாடி டோரை வந்து சும்மா அம்மா சாத்திட்டு போறேன். சரியா? இப்ப வந்துடுவேன், மறந்துடாத. பாலை காய்ச்சிரு. நீ ஒருத்தையாவது வாயை திறந்து சரி அம்மான்னு ஒரு வார்த்தை வருதாட்டி? நீ போய் பாலை காயாண்டி, தோசை கூட அப்படியே டீயை போட்டு குடிச்சா டேஸ்டா இருக்கண்டி, போய் காய்க்கிறியா? ஹாரி ஆவண்ணா, ஒன்ன மாதிரி காக்கா பிடிச்சதுக்கு ஒருத்தி இந்த உலகத்துல இனி பிறந்து தாண்டி வளரணும். எப்பா என்னமா காக்கா பிடிக்கியா? ஒரு ரிமோட்டை கேட்டு நீ தந்தியாட்டி மாடு. பாரு, மாடு கீடுன்னு ஏதாவது சொன்னான்னு நினைச்சிக்க, சட்னியை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவோம் பார்த்துக்க. வந்துட்டா இவளுக்கு மட்டும் தான் பேசுறேன், ஏன் எனக்குள்ள பேச தெரியாத டீ? சுய ரூபாய் எனக்கு தெரியும்டி, பாத்தியா உன் புத்திய காட்டிட்டா பத்தியா? வேற ஏதாச்சும் என்ன அக்கா, அவளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கணும் அக்கா, மற்ற நேரம் நான் உனக்கு வாட்டி போட்டி மோனிஷா, அப்படிதானே? ஆமா, இவன் செய்த இந்த ப்ராஜெக்ட்ல அப்படியே நான் மார்க் ஃபுல்லா வாங்கிட்டாரன். போ வந்துட்டா. பார்க்கலாம்டி பார்க்கலாம். என்ன ஒரே வாரத்துல அக்கா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணி தருவியா அக்கா? நீ மூஞ்ச காட்டிட்டு இடிச்சுக்கிட்டு வந்து பாரு. இதுல வேற சப்போர்ட்டுக்கு அம்மையும் அப்பாயும் வேற. வா, அதுக்கப்புறம் இருக்கு மகளே, பாத்துக்கலாம். ஆமா ஆமா, இவா செய்திருந்தாதான் எனக்கு ப்ராஜெக்ட் செய்யற மாதிரி, இல்லைன்னா எனக்கு ப்ராஜெக்டே செய்ய தெரியாத மாதிரி. போவியா? கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்தாது வரட்டு. போட்டி போட்டி. இந்த வாய் அந்த நேரம் இருக்கணும்மா, பாத்துக்கலாம். போ போ போ, எனக்கு தெரியும் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம் எடுக்கணும், எனக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் எப்படி பண்ணலான்னு எனக்கு தெரியும். ஆமாமா, நீ சரியான நடிப்புக்காரி தானே. அப்பமேட்ட சொல்லி எப்படியாவது அடிச்சு எடுத்துட்டு என்ன பண்ண வைக்கலான்னு மட்டும் நினைக்காத. நீ இவ்வளோ பேசின பேச்சுக்கு நீ என்கிட்ட ப்ராஜெக்ட் ஈச்செக்ட் எதையா தூக்கிட்டு வந்து பாரு சங்கீதா, நிஜமா தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருவேன். ஆஹா, இவ மூஞ்சில எரியதை வர என் கை என்ன புளியங்காலிய பறிக்க போவோம், பாத்துக்கலாண்டி. முஞ்ச பாரு, வா, முஞ்சோட நல்லாதான் இருக்கு. இதுகிட்ட இருந்தாலே பிரச்சனை தான். திமிரு பிடிச்சவா, எப்படிலாம் திட்டியா? திட்டிட்டு அவ மாதிரி ரொம்ப நல்லவ மாதிரி அவ போயிட்டா. சரிம்மா, இப்படியே இனி யோசிச்சுட்டு இருந்தா என்னதான் முடிவு கிடைக்க போகுது? நடந்ததே நினைச்சு வருத்தப்படாத. வா சின்ன பொண்ணு, வா, நான் உன் மாமியார்ட்ட பேசி வீட்டில் கொண்டு விட்டுட்டு போறேன். வாமா. இல்லக்கா, அடுத்தவங்க பேச்செல்லாம் நம்பி இந்த ராத்திரின்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாவளே, அதனால எனக்கு அங்க போறதுக்கே இஷ்டமே இல்லக்கா. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத சின்ன பொண்ணு.
பேசி பேசி சண்டை தான் வளரும். இந்த ராத்திரி வேற என்ன பண்ணுவா? வா, உன்னை வீட்டுல கொண்டுட்டு நாங்களாம் போறோம். ஆமா சின்ன பொண்ணு வாயா, வீட்டுல போய் பேசி கொண்டு விடலாம். இக்க நானும் எத்தனை தடவை தான் சொல்லியது, நானே அவங்களா வந்து கூப்பிடாம நானா போக மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். நான் போவலக்கா, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு எல்லாம் நேரம்னா நீங்க போய் தூங்குங்க, போங்க. அதுக்கு சொல்லல சின்ன பொண்ணு, இப்படியே கோவத்துல பிடிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும்? இங்க பாரு, என்ன கூட போட்டு அடிச்சான். நானே ரூமுல போய் கதவு பூட்டிட்டு இருந்துட்டு கடைசி வசந்தி அக்கா வந்தாவ, அப்படியே வெளியே வந்தேன். அப்படியே இருக்க முடியுமா சொல்லு? இல்ல உமா, நம்ம எல்லாமே போட்டு போட்டு நம்ம வீட்டுக்காரையே தானே பண்ணான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறதால தான் அவனு ரொம்ப ஓவரா பேசியானுவேன். அவங்க அம்மைக்கு பேச்ச நம்புறதக்கற நம்ம பேச்ச நம்பல பத்தியா? அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இல்ல சின்ன பொண்ணு, உங்க மாமியார்கிட்ட யாராவது எதையாவது சொல்லி கொடுத்துருப்பாவ, அவி அதையே உண்மைன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காவளா இருக்கா. மற்றபடி பேசினா எல்லாமே சரியாயிரும் சின்ன பொண்ணு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசினாலே போதும், அதுவே சரியாயிரும். நம்ம பண்ணிய தப்பே உட்காந்து பேசாததுதான் சின்ன பொண்ணு. நான் வரலக்கா, இந்த கூட்டங்கள்ட்ட எல்லாம் நான் உட்கார்ந்தும் பேச வரல, நின்னும் பேச வரல. நான் எங்கேயும் வரலக்கா, தயவு செய்து என்ன விடுங்க. நான் கொஞ்ச நேரம் இதுல இருக்கேன். சரி, எவ்வளவு நேரம் தான் இதுல இருப்பா? வா, என் வீட்டுக்காது வா. வேண்டாக்கா, நீங்க போங்க. எல்லாத்துக்கும் எப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா என்ன சின்ன பொண்ணு அர்த்தம்? ஒன்னுல யாருக்க வீட்டுக்காவது வா, இதுல எல்லாம் படுத்து தூங்க முடியாது. வா அக்கா, நீங்க கிளம்புங்கக்கா. உங்களுக்கு காலையில மாடெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, நீங்க போங்க. நாங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கே போறோம், நீங்க போங்கக்கா. எப்படி வசந்தி விட்டுட்டு போக சொல்லியா? பரவாயில்லக்கா, நான் பாத்துக்கலாம், நீங்க போங்க. அனிக்கா, நீங்களும் போங்கக்கா, பிள்ளைய வந்து முழிச்சிட்டு இருப்பாவ, நீங்க போங்கக்கா. நீங்க போங்கக்கா, 2 பேரும். எதுக்கு நீங்களும் இருந்துகிட்டு? போங்கக்கா. இல்லம்மா, நீ இப்படி பிடிவாதமா இருக்கும்போது எப்படி போக மனசு வருது சொல்லு? ஏதாவது ஒரு நல்ல முடிவா சொல்லு சின்ன பொண்ணு. என் முடிவு இதுதான்க்கா. அவிய வந்து கூப்பிடாம நானா போக மாட்டேன். எல்லாம் விடியட்டு பாத்துக்கலாம்க்கா. கிளம்புங்க நீங்க. என்ன வாங்குறானேக்கா? சரிம்மா, அப்ப வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணா, நாங்க 2 பேரும் கிளம்பியோம். சரிக்கா. வா சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்கு போலாம் வா. இருங்கக்கா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம். பாருங்கக்கா, எப்படி இவங்க கிட்ட ஏத்தி விட்டுருக்காளோ நீ. இந்த மனுஷனை வந்து அப்படி நிலையா நிக்கியான். என் மாமியார் வேற பக்க சப்போர்ட்டுக்கு நின்னு ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நீ வேற சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரல பத்தி எல்லாருக்கும் தான் தெரியும். நான் சத்தம் போட்டாலே பயப்படக்கூடியவன். இன்னைக்கு அவகிட்ட நின்று பேசிக்கிட்டு வந்து அவகிட்ட சிரிச்சு பேசி வீட்டில் வந்து அவ சொன்னதை கேட்டுக்கிட்டு என் மேலே கையை நீட்டிய பார்த்துக்க. வசந்தி அக்கா இருந்ததால தப்பிச்சேன் சின்ன பொண்ணு. இல்லைன்னா இன்னைக்கு அவன் இருந்த கோவத்துக்கு என்ன ரொம்ப அடின்னு அடிச்சிருப்பான் சின்ன பொண்ணு. ஆமனைக்கு செல்வா ரொம்பவே கோவப்பட்டுட்டான். எல்லாத்துக்குமே காரணம் அந்த மண்டை தான். அவளை சும்மாயே விடக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. எது விஷயம்னா நம்மகிட்ட பேசிட்டு நம்மளோட முடிக்க வேண்டியதானே. ஒரு செடிய எங்க வர கொண்டு போயிருக்கா பாருங்களா, திமிரு பிடிச்சவா. இவளை பார்த்துக்கிடுங்கக்கா, சும்மாயே விட மாட்டேன். சரி, சும்மா கோவப்பட்டுட்டு இருக்காதுங்க, 2 பேரும் வாங்கின. என்ன வசந்தி அக்கா, சாதா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே வேண்டான்னு சொல்லுவிய, இப்ப என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறிய? நம்பி வரலாமா? என்னன்னா சின்ன பொண்ணு, என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டா? நானே என்னாலதான் பிரச்சனை வந்துட்டு மன உளைச்சல்ல இருக்கேன், இதுல வேற உனக்கு கிண்டலு. சரி வாங்க, 2 பேருக்கும் காப்பி போட்டு தரேன், காப்பியை குடிச்சிட்டு உறங்கல வாங்க. 4 முடி திருந்துனா இவ்வளோ நல்லவளா திருந்துவியன்னு நினைச்சு கூட பார்க்கல. காப்பி போட சீனி இல்ல பால் இல்லைன்னு சொல்லுவிய, இன்னைக்கு எல்லாம் இருக்கா எப்படி? எல்லாமே இருக்குண்ணா, நீ வேற சிரிச்சு கடுப்பேத்தாத சின்ன பொண்ணு. வா, வந்து காஃபியை குடிச்சுக்கிட்டு 2 பேரும் நிம்மதியா தூங்குங்க. காலையில எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு. என்ன உமா? வா, வசந்தி அக்காளுக்கு மனசு மாறிய முன்னாடி கூட போயிருவோம். இல்லைன்னா காப்பி வந்து அப்படியே பிளாக் டீல வந்து நிக்க. வந்துட்டு சின்ன பொண்ணு. இழுவ, இந்த ரணகாலத்திலே உனக்கு ஒரு கிளுகிழப்பு. வாங்க வாங்க. இல்லக்கா சொன்னேன், வா சின்ன பொண்ணு போலாம். சரி உமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா
ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.